மக்களே, நான் இன்னைக்கு பேச போகிற டாபிக் என்னென்னா, இந்த குழந்தைங்களை கொல்றாங்களே அந்த தாய்மார்கள் பற்றி பேச போகிறேன். ஏன்னா நான் இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு ஒரு செய்தியை வந்து வாசித்தேன். அந்த செய்தி என்னை ரொம்ப பாதிச்சு மக்களே. அதுவும் எங்கள் ஊரை சேர்ந்து செய்தின்னு சொல்லும்போது என்னை இன்னுமே பாதிச்சு. ஏன்னா எனக்கு அந்த பொண்ணு யாருன்னு தெரியல, நான் பார்த்ததும் இல்லை. ஆனால் அந்த பொண்ணு மேலே எனக்கு அவ்வளோ ஒரு கோபம் இருக்குது. ஏன்னா பண்ணது பெரிய தப்பு மக்களே. என்ன விஷயம்னா, சுபாஷினின்ற ஒரு பொண்ணு மதன்குமார்னு ஒருத்தவங்க கூட ரகசிய தொடர்பில் இருந்திருக்காங்க. மதன்குமாருக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா 43, சுபாஷினிக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா 23. ஓகேவா? அந்த சுபாஷினிக்கு மேரேஜ் ஆகலை. ஸோ இவங்க ரெண்டு பேரோட ரகசிய உறவுனால ஒரு குழந்தை பிறந்திருக்கு. ஸோ அந்த குழந்தை ஆக்சுவலி இந்த சுபாஷினி வந்து என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்னா, செவிலியராக இருக்காங்க, அதாவது நர்ஸாக இருக்காங்க. ஓகேவா? ஸோ இவங்களுக்கு வந்து ஃபேமிலிக்கு தெரியாமல், அதாவது மதன்குமார் ஃபேமிலிக்கு தெரியாமல் ஒரு குழந்தை பிறந்திருக்கு. இவங்க செவிலியராக இருக்கனால அவங்க சக ஊழியர் வந்து செவிலியராக இருக்கிறனால அவங்களோட சப்போர்ட் மூலிமா வீட்டிலேயே குழந்தை பெற்றிருக்காங்க. ஓகேவா? ஊருக்கு தெரிஞ்சால் ப்ராப்ளம் ஆயிரும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, இந்த குழந்தையை தூக்கி முட்புதரில் வந்து வீசியிருக்காங்க பிறந்த சில மணி நேரத்திலேயே. ஸோ இந்த குழந்தையோட அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க என்ன பண்ணியிருக்காங்க, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இவ்வளோ ஒரு கேவலமான விஷயம் இல்லை. நீ ரகசிய உடலில் இருந்துப்போ, அவங்க கூட என்ன வேணாலும் பிடிக்கிட்டு போ. ஓகேவா? அது உன்னோட இஷ்டம், அது உன்னோட லைஃபு. அந்த விஷயத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம். ஆனால் ஒரு 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 ஜீவனை வந்து நீ வந்து மண்ணுக்கு கொண்டு வந்துட்டாலே அது ஒரு உயிர். ஓகேவா? நாய் பூனைனாலே பெற்று கிடந்துனா அதை பார்க்கும்போது குட்டி அப்படின்னு சொல்லி மனுஷனுக்கு இறக்க வரும். ஓகேவா? நீ பெற்ற பிள்ளை தானே, அந்த பிள்ளையை தூக்கி அந்த குழந்தை இறந்துட்டு. ஓகேவா? அந்த குழந்தையை தூக்கி முட்புதரில் வந்து வீசிட்டாங்க. எவ்வளோ ஒரு அந்த பொண்ணுக்கு இந்த உலகத்தில் வாழவே தகுதி இல்லை மக்களே. ஓப்பனாக சொல்ல போனால் வாழவே தகுதி இல்லை. ஓகேவா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலி நாங்கள் வந்து ஒரு நிறைய ஆசிரமங்களுக்கு போவோம். ஓகேவா? அப்போ ஆசிரமங்களுக்கு போகும்போது அதில் மீனான்னு ஒரு குழந்தை. ஓகே, ஏன்னா அந்த அந்த ஆசிரமத்தில் நிறைய அநாத பிள்ளைங்க இருக்கும். அந்த மீனான்ற ஒரு குழந்தைய பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தையோட முதுகு தண்டு வடம் வந்து இந்த பக்கம் சரிங்களா, இந்த பக்கம் வந்து உடஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் என்னென்னா, அதனோட தாய் வந்து தூக்கி எறிஞ்சது. அப்படி தான் சொல்கிறாங்க. அவங்க தாய் வந்து தூக்கி எறிஞ்சதில் அந்த குழந்தையோட இந்த சைடு வந்து எடுக்கவே முடியாது. ஓகே, தப்பு மாட்டேன். இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ நீ பாட்டு பண்ணிட்டு போயிடுவேன், ஒரு செக்ஸுக்கு ஆசைப்பட்டு பண்ணிட்டு போயிடுவீங்க. ஆனால் இதனால் பாதிக்கப்படுறது யாருன்னா அந்த குழந்தைங்க தான் பாதிக்கப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி